நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம் ரெசிபியில் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான தட்டை வடை ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு பவுலில் 4 கப் அளவுக்கு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையை நல்லா அரைச்சி ஜலிச்சு இதோடு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கருவேப்பிலை கொஞ்சமாக, 1/4 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா மாவு ஆறுனதும் கையால் பிசைஞ்சு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இல்லாமையும் நல்லா ட்ரையாக இல்லாமையும் இந்த கன்சிஸ்டன்சியில் உங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து பட்டர் ஷீட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை போட்டு நல்லா கிண்ணத்தை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஷேப் வந்துடும். இப்போ ஹாட்டான ஆயிலில் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் டீப் ஃப்ரை பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் கிறிஸ்பி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான தட்டை வடை ரெடி. உங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.